செருப்பு பிஞ்சா வாங்கி தரத்துக்கு அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் நீ ட்ரெயின்ல இல்ல ஃப்ளைட்ல கூட ஃபுட்பால் அடிப்ப. ஏன்னா பிஞ்சா வாங்கி தரத்துக்கு தான் அவங்க இருக்காங்களே. இன்னும் நல்லா மேலே ஏறி உட்காந்துக்கோ. ஏன்னா உன் பேண்ட் கிழிஞ்சாலும் அவங்க தான் வாங்கி தருவாங்க. சரி, எது உண்மையிலேயே மாஸ்க் கட்டுறது? இந்த மாதிரி ட்ரெயின்லயும் பஸ்லயும் தொங்கிட்டு போறதா? தன்னோட குடும்பம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் படிச்சு முடிச்சு அப்பா காசுல ₹1 செலவு பண்ணாம அவங்க பெருமையா ஃபீல் பண்ற அளவுக்கு வாழ்க்கையில சாதிக்கிறது தெரியுமா? அதுதான் மாஸ்க் காமிக்கிறது. இந்த குரங்கு வித்தெல்லாம் கிடையாது. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, அதை பத்தி யாரும் கேட்க போறதில்ல. ஏன்னா கடைசியில நீ தான் சாக போற. ஆனா நீ சாகிறது இல்லாம கூட வரவன், ரோட்ல போறவன், சும்மா நடந்து போறவன் அப்படின்னு எல்லாரையும் பிடிச்சி சீண்டிக்கிட்டு இருந்தா மவன அது தப்பா இல்லையா? உன்ன மாதிரி குரங்கு வித்த காமிக்கிறது ரோட்ல சும்மா நடந்து போறவனுங்களுக்கும் தெரியும். ஆனா அவனுங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஓடுறானுங்க. நீ உன் அம்மா அப்பா வாங்கி கொடுத்த செருப்பு தைக்கிறதுக்காக ஓடுற. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. படிச்சு முன்னேற வேலையை பாருங்கடா.